நடிகர் திலகம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற பதிவு சுதந்திர தின சிறப்பு பதிவாக நான் போட்டிருந்த பதிவிற்கு நிறைய நண்பர்களும் பொதுமக்களும் தங்களுடைய மேலான ஆதரவினையும் ஊக்கத்தையும் பாராட்டையும் யூடியூபில் தந்தீர்கள். மிக்க நன்றி. உங்களுடைய இந்த ஆதரவும் அன்பும் தொடர்ந்து இருக்குமேயானால் இன்னும் பல நல்ல விஷயங்கள், நிறைய வீடியோ பதிவுகள் இது போல் போட்டு நம்மளால் ஆன ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் தெரிவிக்கிறது, ஆதாரபூர்வமாகவும் ஆவணங்கள் மூலமாகவும் மக்களுக்கு எடுத்து செல்ல மிகவும் தோதாக இருக்கும். ஓரிரு நண்பர்கள் டிஸ்லைக் பட்டனையும் அமுத்தியிருக்காங்க. அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னென்னா, அதை பார்த்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் டிஸ்லைக் போட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு எந்த விஷயம் அதில் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக எனக்கு அமையும். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நடிகர் திலகத்தை பற்றி பதிவு அப்படிங்கும்போது அவரை தன்னுடைய போட்டி நடிகராக கருதிய நடிகரின் ரசிகர்கள் கூட நம்ம அந்த வீடியோவை பண்ணுறதே பிடிக்காம கூட டிஸ்லைக்கை போட்டிருந்துருக்கலாம். ஆர் ஏதாவது ஒரு விஷயம் அதில் பிடிக்கல அப்படின்னா அதுக்காகவும் டிஸ்லைக் போட்டிருக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை நம்ம திருத்திக்க முடியும். நடிகர்கள் அபிப்பிராயங்கள் 1000 இருக்கலாம். அதே மாதிரி நடிகர் திலகத்தின் ரசிகர்களை பொறுத்தவரை இப்படி பண்ணுறது சரி, இப்படி பண்ணுறது தவறு அப்படின்னு ஒரு கமெண்ட் யார் வந்தாலும் அதை பரிசீலனை செய்து உடனே அதற்கு தக்கவாறு அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் என்பது ஒரு பொது பேச்சே உண்டு. ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்லாம் அடமெண்ட் கேரக்டர்ஸ் கிடையாது நடிகர் திலகத்தின் ரசிகர்கள். ஸோ நானும் அவ்வண்ணமே, ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சொல்லுங்கள். டிஸ்லைக் பண்ணினா வெறும் டிஸ்லைக் யார் வேணாலும் அமுத்தலாம். பட் அது என்னத்தினால டிஸ்லைக்குங்கிறது தெரியணும். தெரிஞ்சால் தான் அந்த தவறை நம்ம திருத்திக்க முடியும். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்று நாம் செவாலியர் சிவாஜி ஃபிலிமோகிராஃபியில் பார்க்க போகும் திரைப்படம் நடிகர் திலகத்தை முதலாக கதாநாயகனாக, இளம் நாயகனாக அறிமுகம் செய்ய இருந்த திருமதி அஞ்சலி தேவி அவர்களின் அஞ்சலி பிக்சர்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட படமான பூங்கோதை. முதலில் ரிலீஸ் ஆன படம் பராசக்தி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் உடனே பணம் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. 53 முதலாக நடிகர் திலகத்தின் திரைப்படம் 53ஆம் வருடம் ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணின படம் எதுன்னு கேட்டிங்கன்னா பூங்கோதை. திருமதி அஞ்சலி தேவி அவர்கள் தயாரித்த பூங்கோதை. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா முதலில், அதாவது அந்த பூங்கோதை திரைப்படத்தை ஹிந்தியில் முதல்ல 1950 ராஜ் ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி திரைப்படம், அதோடைய ரீமேக் ரைட்ஸை அவங்க வாங்கி அப்போ அஸ்வின் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதோட கூட்டில் இருந்தாங்க. ஸோ அஸ்வின் பிக்சர்ஸ்லேருந்து வெளியில் அவங்களே அஞ்சலி பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொந்த நிறுவனத்தை தயாரித்து தனது கணவர் திருப்பி ஆதிநாராயண் ராவ் அவர்களுடன் சேர்ந்து ஒரு பைலிங்குவலாக தான் பூங்கோதை திரைப்படத்தை தயாரித்தாங்க. ஜனவரி 14, 1953 முதலில் தெலுங்கு வடிவம், தெலுங்கில் பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில், அது ரிலீஸ் ஆச்சு.
அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் நம்முடைய அதன் தமிழ் வடிவமான பரதேசி என்கிற திரைப்படத்தின் தமிழ் வடிவமான பூங்கோதை 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இதை டைரக்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு டைரக்டர் எல்வி பிரசாத் அவர்கள் டைரக்ட் பண்ணார். அந்த ராஜ் ராணி அப்படிங்கிற அந்த ஹிந்தி படத்தை அப்படியே வந்து எடுக்காமல் கதையில் ஒரு சில மாற்றங்களை எல்லாம் செய்து அந்த திரைப்படத்தை எடுத்தார்கள். இதில் நடிகர் திலகம் திரு நாகேஸ்வர் ராவ் அவர்களுடைய மகனாக நடித்திருப்பார். பாருங்கள், அப்போ எந்த ஒரு எவ்வளோ யங் ஏஜில் ஃபாதர் ரோல் வந்து நாகேஸ்வர் ராவ் சார் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதிலிருந்தே வந்து விளங்கும். அருமையான ஒரு கதை. அதாவது வந்து நாயகனும் நாயகியும் ஒருவர் மனதார விரும்புகிறார்கள். இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சமய சந்தர்ப்பத்தில் வந்து அவங்க வந்து அவர்கள் உணர்ச்சி வயப்படுதலால் நாயகி வந்து கருவுற்றிருப்பார். இப்போ இவருக்கு வந்து இவருடைய நண்பருடைய ஃபேமிலி, இவருடைய மிக க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் நாயகனுக்கு. அவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் வந்து இறந்து போயிடுவார். ஸோ இவர் உடனே வந்து இவருடைய ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்தப்போ இவர் வந்து இந்த ஊருக்கு போயிடுவார். ஊருக்கு போயிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அங்கே ஒரு திருமணம் செய்யவே இங்கே வந்து அவர் வந்து தன்னுடைய நண்பருடைய குடும்பத்தை வந்து சந்தித்து நெருங்கிய நண்பர் என்ற காரணத்தை அவருடைய பையனை வந்து எடுத்து வளர்த்து எல்லாம் இது பண்ணார். ஒரு கட்டத்தில் பார்த்தது அப்படின்னா வந்து இந்த நாயகி வந்து அந்த ஊரை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு கருவுற்றிருந்து அவங்களுக்கு வந்து அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அந்த பெண் குழந்தையும் நாகேஸ்வர் ராவ் அவர்களுடைய நாயகனின் நண்பருடைய மகனான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் ஒருவரை ஒருவர் விரும்ப, இந்த மாதிரி வந்து அட்ரஸ் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து பொண்ணை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரியெல்லாம் ஒரு இஷ்யூ வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து உண்மை தெரிய வந்து அவர்கள் இருவரையும் இணைத்து வைப்பதே இந்த திரைப்படத்தின் கதை. இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு காலகட்டத்தில், அதாவது 53 வந்து முதல்ல பராசக்தியின் தாக்கம் வந்து மறையலை. அப்போ கூட அதாவது அதற்கு முந்தைய வருடம் வெளியான பராசக்தி படம் 2 படங்களிலும் தாக்கமும் குறையாத நேரத்தில் இந்த படம் வந்து ஜனவரி மாதம் தெலுங்கில் வெளியாகி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய தமிழ் வடிவமான பூங்கோதை வெளியானது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 7/2/1953 பூங்கோதை வந்து தமிழகம் எங்கும் என்று வெளியானது அஞ்சலி பிக்சர்ஸ் சார்பில். இதில் தான் வந்து முதலாக சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் வசனம் எழுதுகிறார். அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகிய படங்களின் சிறந்த கதை வசனகர்த்தா அவர் வந்து சிறந்த வசனகர்த்தா சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து எழுதுகிறாரு. பூங்கோதை வந்து மியூசிக் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆதிநாராயண் ராவ். இசையில் பாடல்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சாங். சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கமல் கோஷ் வந்து கேமரா இதில் வந்து எக்ஸலண்ட் டெக்னீஷியன்னு. அந்த காலத்தில் வந்து நிறைய படங்கள் வந்து கமல் கோஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி தெலுங்கு படங்கள் இதெல்லாமே வந்து கமல் கோஷ் தான் வந்து பண்ணியிருப்பார். கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ நாயகியாக அஞ்சலி தேவி, பண்டரிபாய் அவர்களும் நடித்திருப்பார்கள். இதில் எஸ்வி ரங்கராவ் வந்து நடிச்சிருப்பாங்க. முதலாக நடிகர் திலகமும் எஸ்வி ரங்கராவ் அவர்களும் இணைந்த படம் கூட பரதேசியும் பூங்கோதையும். இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து 77 நாட்கள், அதாவது 11 வார திரைப்படமாக தான் அமைகிறது. ஆனால் தெலுங்கில் பரதேசி வந்து ஜனங்க வந்து ரொம்ப லைக் பண்ணிவிட்டு அந்த படம் வந்து 100 டேஸ் பிக்சர், தெலுங்கில் ஆந்திர பிரதேஷில் வந்து 100 டேஸ் பிக்சர். அஞ்சலி அம்மா கூடயும் வந்து அஞ்சலி தேவி அம்மா கூடயும் வந்து அவங்களுடைய ஒரு வீடியோ இன்டர்வியூவில் வந்து ஜெயா டிவியோ இல்லை வேறு ஏதோ ஒரு டிவி இன்டர்வியூவில் கூட வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க தயாரித்த வந்து அஞ்சலி பிக்சர்ஸ் பேனரில் தயாரித்த முதல் படம். ஸோ பராசக்தி தானே முதல்ல வந்தது அப்படின்லாம் சொல்லிவிட்டு, இப்போ பரதேசி வந்து தெலுங்கில் வந்து நாங்கள் முதல்ல ரிலீஸ் பண்ணினோம், அங்கே 100 டேஸ் மேலே போன படம்.
ஸோ தமிழில் வந்து தமிழில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 வீக்ஸ் என்னமோ வந்து போச்சு. 100 டேஸ் ஆனால் போக முடியல. ஏன்னா வரிசையாக படங்கள் வந்து வந்ததுனால வந்து அது வந்து 100 டேஸ் இங்கே போக முடியாமல் போச்சு. சம் ரீசன் ஷீ இஸ் சேயிங். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் திலகத்துக்கு வந்து படம் பூரா வர்ற ரோல் வந்து இல்லை என்றாலும், ஏன்னா நாகேஸ்வர ராவ் அவர்களுடைய மகனாக தான் இந்த படத்தில் வந்து அறிமுகம். அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதாவது அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருப்பார் நடிகர் திலகம். பார்க்குறதுக்கு வந்துட்டு பராசக்தியை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி இருந்தாலும் அதுலேருந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில். ஏன்னா இதில் வந்து அவர் வளர்க்குற ஒரு பையனாக வந்து வர்றதுனால நல்ல ஜம்முன்னு டிப்டாப்பாக வந்து இருப்பார். ஆளும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்மார்ட்டாக வந்து இருப்பார் இந்த படத்தில். பரதேசி திரைப்படம் எங்கிருந்தோ வந்து இங்கே ஆந்திராவில் தனக்கென்று ஓர் இடத்தை நிறுவிக்கொண்ட திரைப்படம் பரதேசி எனப்படுகிற பூங்கோதை. மீண்டும் அடுத்த திரைப்படம், அதாவது நடிகர் திலகத்தின் 5வது திரைப்படம், மீண்டும் தமிழ் திரை உலகையே தன்னுடைய நடிப்பு ஆளுமையால் வேறொரு பரிமாணத்தில் கட்டி போட்ட படம் 5வது படம், அடுத்த படம். அது இன்னும் 2 நாளில் உங்களுடன் வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு பரதேசி அண்ட் பூங்கோதை தகவல்கள் நிறைவு பெறுகின்றன. வளர்க நடிகர் திலகத்தின் புகழ். நன்றி.